இது அங்க அது எல்லாம் அல்லாடு 3000 அடிங்க மதி. மதி 3000 அடி. வண்டி டீசல் ட்ரை ஆயிடுச்சுங்க. ஓனர்கிட்ட சொன்னோம், அவர் வானார். ஆனால் அதேமாரி டீசல் ட்ரை ஆயிடுச்சு. அதாவது என்னென்னா ஓனரோட அக்கௌண்ட்லேயும் காசு இல்லையாட்டிக்குதுங்க. அவர் காசு இல்லாமல் தான் தடுமாறிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு வர வேண்டிய பக்கம் அமௌண்ட் வந்திருந்தாலும் இல்லாட்டி அவருக்கு போட வேண்டியவங்க அட்வான்ஸ் போட்டிருந்தாலும் காசு கொடுத்துருப்பாரு. ஸோ இருந்தாலும் டிரைவர்ஸ் நீங்கள் டெய்லி வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டுட்டு போயிருங்க. இந்த மாதிரி நிலைமை நின்றாது. டிராஃபிக் எவ்வளோ நேரம் டிராஃபிக்கை கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம வண்டி நின்னா நம்ம தானே கிளியர் பண்ணி ஆகணும். பாருங்கள், ஃபுல் டிராஃபிக்கு. அந்த சைடு கூட போக முடியாது. பங்கு பக்கத்தால் வந்து நின்னதுனால நல்ல வேலை. என்னாச்சாம்பா? പോയിട്ടല്ലോ അധികം വെച്ച് കളിക്കുന്ന റോട്ടൊന്നും വേഗം കുറയാന്ന് ലൈസൻസ് പോയിപ്പോ. பெரிய சிக்கல் தெரியுங்களா? கொஞ்சம் ஓனர்ஸும் டிரைவர் சொல்கிறதையும் கேட்கணும். மேடுங்க, மேடு டன்னேஜ் இருக்குது. ஆல்ரெடி போன டைம் ஏற்றிட்டு வந்து ஓவர் டன்னேஜ். யாரையும் அதையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ டிரைவர்ஸ் சேஃபாக இருங்க. கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணுங்கள். வண்டி PS6 சென்சார் மாடலு. டக்குன்னு ஸ்டார்ட் வேறு ஆகாது. நான் வாடா 3000 செட் பண்ணுறாரு. பார்த்துட்டு வரேன். இந்த பங்கரங்களுக்கு தாங்க நன்றி சொல்லணும். பரவாயில்லைங்க. இதே ஹில்ஸ் ஏரியா வந்து நாங்கள் ரொம்ப தவிச்சிருந்துருப்போம். இதுவுமே மிகப்பெரிய சிக்கலான ஏரியா தான். ஜெயிலுக்கிட்ட இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அது ஜெயிலுக்கிட்ட நிற்கிறனாலேயே அதுவே வந்து மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. என்ன சொல்ல போகிறாங்க சொல்கிறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகும் என்னன்னு தெரில. PS6 பார்க்கலாம். அப்போ ட்ரை பண்ணுவார். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எவ்வளோ தூரம் செல் போட்டாலும் எடுக்க மாட்டேங்குதுல்ல. செல் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. வேக்கமும் ஃபுல்லாக குறைஞ்சி போயிடுச்சு. சரிப்பா. வேக்கமும் ஃபுல்லாக டவுனு. சபா கரெக்டாக ஜெயிலுக்கிட்டே நிற்கிறோம். கீழே இறங்குது. பேட்டரி பாக்ஸ் அடியில் வருதா? பேட்டரி பாக்ஸ் இதுன்னா பேட்டரி பாக்ஸ் அடியில் வருதா? பேட்டரி பாக்ஸ் அடியில் வந்து பேட்டரி பாக்ஸ் அடியில் வந்து இங்கே மேலே லிஃப்ட் போகும்போது இல்லை. இங்கே லிஃப்ட்டுக்கு ஏற மாதிரி வருது. அதுதான் மெயின் டீப்பே போகுது. அது ரெண்டாவது தான் மெயின் டிப்பே போகுது. ரெண்டாவது அதாவது ஃபில்டர்ல ரெண்டாவதா இருக்கிறதா மெயின் டிப்புக்கு போகுது. முதல்ல இருக்கிறது உள்ள இன்ஜினுக்குள்ள வருது. இன்ஜினுக்குள்ள போகுது. இன்ஜினுக்குள்ள போற டிப்புவா? முதல்ல ஃபர்ஸ்ட்
பானோட தூக்கிட்டு தான் பார்க்கணும். பானோட தூக்கிட்டு தான் கண்டுபிடிக்க மாட்டேங்குது. ஸ்பேனர் போடுற மாதிரி தான் இருக்கு. ஸ்பேனர் தான் போடுற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இருங்க பார்க்குறேன். ஸ்பேனர் போடுற மாதிரி தான் இருக்கு. இப்போ 22 23 வரும்னு நினைக்கிறேன். அது பானடு தூக்கிட்டு தான் கழட்டணும் மாட்டேங்குது. தூக்கிட்டு கழட்டினாலும் முடியாதாட்டுக்குதே. இல்லை ஜக்கா இருக்குது. ஃபேனரே உள்ள விட முடியாதுண்ணா. அப்படி இருக்குதுண்ணா. ஸ்பேனரே உள்ள விட முடியாத அளவுக்கு இருக்குதுண்ணா. ஃபில்டர் விட்டு தான் லூஸ் பண்ணி ஆகணும். மேலே தான் தூக்கி ஆகணும். ரெண்டுமே மேலே ஒரே சைடு தான் வருமா போட்டு கட்டுறது? ஒன்று கீழே வரும், ஒன்று மேலே வருமா? ஆமா. அதாவது உள்ள சைடு இருக்கிறத வந்து டீசல் ஃபில்டர்ல உள் சைடு இருக்குதுல்ல, சின்ன போட்டு அது வருது. அது ரெண்டுமே சேமா தான் வருது. அது வந்து இதுக்கு டேங்க் போகுது, மெயின் டியூப். முன்னாடி இருக்கிறது தான் இன்ஜினுக்கு வருது. அதுதான் கழட்டி பாரு. அது அதான் முன்னாடி வருமா பின்னாடி வருமானு எனக்கு தெரிய மாட்டேங்குது. முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆமா கீழே அழுத்தி போயிட்டா. அதுலேயே தான் இருக்குது. சுற்றி வேணுமா? இந்த அப்படியே வீடியோ கால் பண்ணு. அதான் லைட் அடிக்கிறேன். இதோ பாரு. தட்டா இரு நீ வீடியோ கால் போட. அவருக்கு வீடியோ கால் பண்ணுறா? வீடியோ அது லீக் ஆகுதுன்னு பாருங்க. இல்லைப்பா லீக்கில் ஏதாவதுப்பா. லோட ஃபுல்லாக லோட் ஆகுது. சரி அடி அந்த லாக் கூட போட்டுக்கலாம். இங்கே பாய்க்கு தான் வச்சுருக்கேன். லாக்கு போட்டு அடியில் போட்டு மேலே சுற்றி விட்ருப்பா. அப்படி சுற்றி விடு. அப்படி போட்டு அப்படியே சுற்றி விட்ரு லாக்கை. அடியில் சுற்றி விடு. அப்படி ஃபுல்லாக சுற்றி விடு. இப்போ பம்ப் பண்ணு நீ. ஸ்டார்ட் பண்ணி பாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டா? சார்ஜ் ஆன்ல தான் இருந்துச்சு. ஆன்ல தான் வச்சுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஆ ஆ அப்படி அடிட்டா அடிங்க லோடு வாங்க லோட் பம்புன்னு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பானட் தூக்கி தான் வரையாமா. எப்படியும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டங்க. இது மாதிரி இந்த மற்றவங்களுக்கு நடக்கும்போது பார்த்திங்கன்னா இலக்காரமாக பார்க்குறது, இலக்காரமாக பார்த்துட்டு போகிறது, இலக்காரமாக திட்டுறது, அந்த மாதிரியும் சந்தித்தோம். ஆனால் அந்த டைமில் ஒரு சில பேரோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது தாங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க. ரொம்ப கடுப்பு. ஆனால் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆளுங்களை நினச்சாதாங்க அவனுங்க நம்மளை அறுவறுப்பாக பார்க்குறானுங்க, அவனுங்க தான் அறுவறுப்பாக தெரியுறானுங்க. 22,200 அடிச்சிருதா? ஏன் இப்படி எதுக்கு இப்படி இருக்கிறானுங்க என்ன ஏதுங்கிறது நமக்கும் புரிய மாட்டேங்குது. ஒரு மன உளைச்சலுங்க. என்ன பேசுறது தெரியாது பேசிகிட்டு இருக்கேன். கஷ்டம், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே, நீங்களா மற்றவங்களாவது கொஞ்சம் சேஃபாக இருங்க. சத்தியமாக இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வண்டி வந்து டீசல் இல்லாத PS6 வந்து நின்றுச்சுன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. தயவுசெய்து வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஒரு வழியாக சாதிச்சாச்சு. எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேனட்டை கழட்டி அதையும் கழட்டி ஒரு 3 ஸ்க்ரூ கழட்டி செல் போட்டு அப்படியே லைட்டாக டீசலை வர வச்சு பம்ப் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க அப்பா. நானும் வேறு திட்டேன். முன்னாடி விட்ட வண்டியா